நான் கேட்டது 440 ரூபா சரக்கு கேட்டிருக்கேன். 60 ரூபா உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்றீங்க. ஏன் இப்போ இவரும் 500 ரூபா கொடுத்துருக்காரு. நானும் ஆஃப் தானே வாங்க போகிறேன். சரி ஆனால் அதை மூத்திக்கணும். அவர் ரோட்டில் எல்லாமே என்ன பிரச்சனை சொல்லுங்க. அந்த 20 ரூபாய்க்கு ஏன் எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு என்ன லாக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. காசு எடுக்காம சரக்கு திருப்பி கொடுத்துட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் இப்பதான் கேட்கறேன். நான் கேட்டதுக்கா போறேன். நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி இப்போ 500 ரூபாய்க்கு நான் 440 ரூபா போன சேஞ்ச் இருக்காதா? அங்க போறீங்க போட்டோ எடுக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க. பிரச்சனை நாம இல்லைண்ணா. பாருங்க காசு கொடுத்து சரக்கு கேட்குறேன். ஆமா கிண்டல் பண்ணாங்களா? கிண்டல் கேஸே போட்டு எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு சொன்னேன் நான். கிண்டல் உங்களை நான் எதுக்கு கிண்டல் பண்ண போறேன்? ஆமா ஆமா நீங்க தானே காசை ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க. ஏங்க 40 ரூபா உங்ககிட்ட இல்லையா? ஏங்க 2 ரூபாய் எடுக்கும் போது 8 ரூபாய் சேஞ்சு கொடுத்தவங்க தாங்க நீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி 21 வருஷத்துக்கு முன்னாடி. பிரச்சனை நான் பண்ணலங்க. நான் சரக்கு வாங்க வந்தேன். சார் ஆமா நீ கொடுக்க மாட்டேன். காசு ரிட்டர்ன் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க போறது இங்க வாழ்ந்தவன். நான் எங்க போக முடியும்? நான் காஞ்சிபுரத்துல போய் வாங்க முடியுமா? இப்போ நான் அது சொல்லவே இல்லையே. எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு தானே சொன்னாங்கன்னு சொன்னேன். யாரும் அசிங்கப்படுத்த? நீங்க அசிங்கப்படுத்த. காசு ரிட்டர்ன் கொடுத்து என்ன நுகர்வோரை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. நாங்க அசிங்கப்படுத்தல. 60 ரூபாய் இல்லன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. காசு நீட்டி நின்று தான் இருக்கேன் நான். இப்ப அவருக்கு 10 ரூபா நீங்க தர வேணாமா? 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏன் எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு காசு ரிட்டர்ன் கொடுத்துட்டாருங்க. காசு ரிட்டர்ன் கொடுத்துட்டு சரக்கு இல்லைன்றாங்க. சில்லறை இப்போ 440 ரூபா சேஞ்சு கரெக்டாக எடுத்துட்டு வரணுமா?